சில சமயத்தில் உயிரோடு இருப்போம், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு மாதிரி தொருளாக போயிடும். வாழ்க்கை அப்படி ஆகிடும். அடங்கி சேவிக்கிறது இல்லை. நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கர்த்தரை வந்து சந்திக்கிறோம், ஜப குறிப்புக்காக வருகிறோம், பிள்ளை திருமணம், பிள்ளை படிப்பு, சரீர சுகம், சுகவீனத்துக்காக வருகிறோம், அற்புதத்துக்காக வருகிறோம், வீடு கட்டுவது எல்லாம் இல்லறத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வருகிறது, தவறு இல்லை. அது வந்து முடிச்சுட்டு போயினே இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. நான் சொல்லுகிறது சபையார் வருகைக்கு காத்திருக்கிறவர்கள், சபையோடு சபையாக இருந்து சங்கத்தோடு நீங்கள் சங்கமித்து திருவிருந்து ராபோஜனம் எடுக்கிறவங்க, சபையின் அங்கத்தினர்கள், வருகையில் நீங்கள் காத்திருக்கிறவர்கள், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வருகிற விசுவாசிகளுக்கு இது சொல்லப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தோடு போய்விட்டது. அற்புதம் நடக்காதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் திரளான ஜனங்க வந்தாங்க. 120 பேர் மட்டும்தான் அப்போ சில நடவடிக்கைகளை மேல் வீட்டாரையில் வருகிறாங்க. சத்தியத்தை விரும்புகிறவர்களும் சத்தியத்தை விசுவாசிகளும் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களும் குறைவு, விரும்புகிறவர்கள் கூட அநேகர், ஆயிரங்கள் இருக்கும். பின்பற்றுகளாக இருக்கணும், இல்லைன்னா மார்க்கம் தப்பி அலையில் நட்சத்திரம் போல் இருக்கும். அதனால தான் சில சமயத்தில் விசுவாசி இல்லற வாழ்க்கையில் வண்டல்களை போல் ஆக்கி விட்டுருக்குது. திருமணம் ஆகிறது இல்லை, திருமணமான குழந்தை பிறக்கிறது இல்லை, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை, காலத்துக்கும் தடுத்துடும், காலத்துக்கும் வனாந்துடும். கொஞ்ச நாள் பேய் பிசாசு பேரில் பழிய போட்டு ஓடி கொண்டிருப்பாங்க. சபையை ஒன்று பார்த்து வச்சுக்குவாங்க, சனிக்கிழமை தோறும் அங்கங்கே ஒரு நகர் உள்ள வருவாங்க. இதுவும் அதே தான், கால்கள் வீட்டில் தரிக்கிறது இல்லை, எங்கே பார்த்தாலும் சுற்றின்னு கிடக்குது. அவன் பேய் ஓட்டுறான், இவன் பிசாசு ஓட்டுறான், அவன் சூனிய கட்டை உடைக்கிறான், அது உடைக்கிறான், இது உடைக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிக்கை சத்தியம் உனக்கு விடுதலை தரும். இதுதான் வார்த்தையே. வேம்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதை கேட்டு ஒரு ஜீவ மார்க்கத்தில் இருக்க சொன்னால் இதை அப்படியே சுற்றி கொண்டு வருகிறது. இந்த ஆவிக்குரிய வேசித்தனம். பைபிள் கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு கொஞ்சம் காசு கையில் போட்டு அந்த காணிக்கை போகிறதுக்கு சொல்கிறேன், அப்படியே சுற்றி கொண்டு வருவாங்க. அந்த ஊழியர் கூட்டம் நடத்துகிறார், இந்த ஊழியர் கூட்டம் நடத்துகிறார், எல்லா கேலண்டரும் வீட்டில் இருக்கும், எல்லா மேகசினும் வீட்டுக்கு வரும். அதெல்லாம் சுவிசேஷ ஊழியங்கள் புது தலைமுறைக்கு வருகிறது. நீ சபைக்குள்ளே வந்து விட்ட பிறகு அவரே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கணும். இதை சொல்வது தவறு இல்லை. என்ன, எல்லா ஊழியங்களும் நல்லா வளரட்டும், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் ஆத்மா நாசமாக போகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன். இங்கே பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்குது, மந்திரவாதிக்கிட்ட இல்லை. பிரச்சனை நம்ம மனசில் இருக்குது. இது மாயமான பிசாசுக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுரம் குறி சொல்லுவதும் இல்லை. இந்த வசனத்துக்கு முன்பே யார் நிற்க முடியும்? நீ இஸ்ரவேலாக வாழ்கிறாயா இந்த வசனம் கிரியை செய்வதற்கு? நம்ம ஜீவியம் சரியில்லை, கசப்பு, வைராக்கியம், கோபம், மன்னியாத சுபாவம் இவையெல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது பேய் உள்ளே வந்துடுது, பிசாசு ஆட ஆரம்பிக்குது.